ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வியூஸ் கண்டென்ட்டுக்காக நம்ம அலைஞ்சிக்கிட்டுலாம் இருப்போம். யூடியூப்பில் வியூஸ் வரணும் அப்படின்னா நல்ல கண்டென்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். நல்ல கண்டென்ட் கொடுக்குறது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக திங்கிங் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். இதுக்கு பேர் தான் கண்டென்ட் அப்படிங்கிறது. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப மைனூட்டாக யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சும்மா சிம்பிளாக யோசிச்சாலே போதும், வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அந்த வீடியோட டைட்டில் என்ன, திஸ் வீடியோ ஹேஸ் காட்டட் ஒரு 1000 டிஸ்லைக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வீடியோட டைட்டில் என்ன, ஏன்னா டிஸ்லைக் எத்தனை வருது அப்படிங்கிறத வியூவர்ஸ் பார்க்க முடியாது. எத்தனை லைக் வருதுங்கிறத பார்க்கலாம், எத்தனை டிஸ்லைக் வருதுங்கிறத தற்போதைய சூழ்நிலைக்கு ஒரு பார்க்குற வியூவர்ஸால் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. ஸோ அதையே ஒரு கண்டென்ட் எடுத்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு இத்தனை டிஸ்லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவர் அப்டேட் பண்ணுறாரா, டைட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் அந்த வீடியோ எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோவையும் காமிக்கிறேன். ஒரு 10 டிஸ்லைக் வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக 10 டிஸ்லைக், 100 டிஸ்லைக் வந்தோன்னே 100 டிஸ்லைக் திஸ் வீடியோ அப்படின்னு போட்டுருவார் டைட்டில். ஒரு 200 டிஸ்லைக் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 200 டிஸ்லைக் திஸ் வீடியோ அப்படின்னு போடுறாரு. ஒரு 300 டிஸ்லைக் அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 1 lakh டிஸ்லைக் வந்திருக்கு. 1,47,000 டிஸ்லைக் அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனை டிஸ்லைக் வரவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுதா, இல்லை இவங்களே டைட்டில் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் இது ஒரு கண்டென்ட், பேசிக்காக உள்ள ஒரு கண்டென்ட். வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம், ஆமாம் 1.5 மில்லியன் அப்படிங்கிறப்ப 15 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஜஸ்ட் 3 months தான் ஆகுது வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ அவங்களுடைய கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு, ஏன்னா டிஸ்லைக் பார்க்க முடியாது அப்படிங்கிறது இப்போ வந்தது கரெக்டாக ஒரு 3.5 மாதம் ஆகுது. இந்த 3.5 மாதத்தில் கரெக்டாக அவங்க 3வது மாதமே வீடியோ போட்டாங்க. இது கொஞ்சம் வைரல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இதுவும் அவங்க மட்டும் போடல, இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எந்த வீடியோ அப்படின்னு டெமோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போடுறேன். அந்த வீடியோவை நீங்களும் விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோ இன்னும் 2 நாள் கழிச்சோ 1 நாள் கழிச்சோ திரும்பவும் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோட டைட்டிலே சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது டைட்டில் அப்படியே தான் இருக்கும், அதில் எத்தனை டிஸ்லைக் அப்படிங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி போடணும் அப்படின்னா அது மாதிரி வீடியோ போடுங்க. ஓகே, இதுதான் அந்த வீடியோவோட டைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தெரியும். திஸ் வீடியோ ஹேஸ் 47,033 டிஸ்லைக்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்லைக் வருதோ இந்த வீடியோவுக்கு அப்பப்போ டைட்டில் மட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். டைட்டில் மீன்ஸ் அந்த நம்பர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் கொடுக்குறது தான் இவங்களோட இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான வீடியோக்கள்லாம் இருக்கும். அதில் இதுவும் ஒரு வீடியோ அப்படின்ட்டு கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. 3.5 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி டிஸ்லைக் ஹைட் பண்ணாங்க யூடியூப் தரப்புலேருந்து. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டான ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டான ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்க கரெக்டான டைட்டில் கொடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ வைரல். இந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் கூட இருந்துச்சு, கொஞ்ச நாள் வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. போன மாதம்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ ட்ரெண்டிங்லேருந்து வெளில வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் மேக் பண்ணி போகணுன்னா அதெல்லாம் மேக் பண்ணி போடுங்க. இந்த சேனலையும் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இவங்க மட்டும் போட்டில்ல, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.